விறுவிறுப்பான அரசியல் நிகழ்வுகளை பற்றிய ஆய்வுகள், நியாயங்களின் நிறம் மாறாத கூர்மையான விமர்சனங்கள், தீமைகளை சுட்டெரிக்கவும் நல்ல அரசியலை வளர்த்தெடுக்கவும் அறிவார்ந்த விவாதங்கள், இளைய தலைமுறையிடம் விழிப்புணர்வை ஊட்டும் விரிவான வரலாற்று விளக்கங்கள், கலை, இலக்கியம், ஆன்மீகம், பண்பாடுகளை படம் பிடித்து காட்டும் கருத்தோவியங்கள் வாரந்தோறும் உங்கள் தமிழருவி தர்பாரில் அணிவகுக்கும். வணக்கம். தமிழருவி தர்பார் வழங்கும் விடை தேடும் வினாக்கள் பகுதிக்கு மீண்டும் உங்களை வரவேற்பதில் மகிழ்ச்சி அடைகின்றேன். இன்றைக்கும் வாழ்வியல் தொடர்பான சில வினாக்களோடு நாம் ஐயாவை சந்திக்கப் போகின்றோம். நிகழ்ச்சிக்குள் செல்லலாம். வணக்கம் ஐயா. வணக்கம் வாசுகி, சொல்லுங்க. இன்றைக்கு நான் கொண்டு வந்திருக்கின்ற வினாக்களும் வாழ்வியல் தொடர்புடையதுதான். விவேகானந்தர் சொல்கிறார், உன்னை நீ அறி என்று. ரமணர் சொல்கிறார், நான் யார் என்ற கேள்வியை உங்களுக்குள் நீங்கள் கேளுங்கள் என்று. இதில் என்னை நான் எப்படி அறிந்து கொள்வது? நல்ல கேள்வி வாசுகி. பொதுவாகவே ஒவ்வொரு மனிதனும் தன்னிலிருந்து புறத்தே இருக்கக்கூடிய அனைத்தையும் அறிந்து கொள்வதில் ஆர்வமுடையவனாக இருக்கிறான். அவன் பெறக்கூடிய கல்வியிலிருந்து அவன் அறிவு என்று எதை நினைக்கிறானோ அந்த அறிவு நிலைகள் வரையில் நீங்கள் பார்த்தால் அனைத்துமே தனக்கு புறத்தே உள்ளன எவை என்று அறியக்கூடிய சூழலாகத்தான் இருக்கின்றன. ஆனால் உண்மையாக அறிவு என்பது தன் அகத்துக்கு உள்ளே செல்வது தான். நீங்கள் உலகம் முழுவதையும் அறிந்து வைத்திருப்பதற்கு பெயர் அறிவல்ல. முதலில் உங்களை நீங்கள் அறிந்து வைத்திருக்கிறீர்களா என்பதுதான் மிக முக்கியமானது. நீங்கள் சாக்ரட்டிஸை எடுத்துக்கொண்டால் ஏறக்குறைய 2300 ஆண்டுகளுக்கு முன்னால் கிரேக்க மண்ணில் உலவிய ஒரு அற்புதமான ஒரு தத்துவ ஞானி. கேள்விகளின் மூலமே விழிப்புணர்வை இளைஞர்களிடம் உருவாக்குவதற்கு முயன்ற ஒரு அற்புதமான மனிதன். அவர் மிக அழகாக சொல்கிறார், பரிசோதிக்கப்படாத வாழ்க்கை வாழ தகுதியற்றது என்கிறார். அப்படியென்றால் நம்மை நாம் பரிசோதிக்க வேண்டும். நீங்கள் ஆய்வுக்கூடங்களில் சென்று நடத்தக்கூடிய பல்வேறு பரிசோதனைகள் மூலமாக எத்தனையோ கண்டுபிடிப்புகளை உருவாக்கலாம். ஆனால் உங்களுக்குள் என்ன இருக்கிறது என்பதை காணாமலேயே உங்களுடைய வாழ்க்கை முடிந்துவிடும். கண்டுபிடிப்புகளிலேயே மிக முக்கியமானது நமக்குள் சென்று நாம் யார் என்று கண்டெடுப்பது தான். அதனால்தான் திருமூலனும் அழகாக சொல்கிறான், தன்னை அறிய தனக்கொரு கேடில்லை, தன்னை அறியாமல் தானே கெடுகின்றான். ஆக கேடற்ற நல்வாழ்வை வாழ வேண்டும் என்றால் புறத்தே தேடுவதை விட்டுவிட்டு உள்ளே நம் அகத்தில் சென்று தேட வேண்டும். அதைத்தான் ரமணர் சொல்கிறார். ரமணர் உலகம் முழுவதும் இருக்கக்கூடியவர்கள் எல்லாம் ஆர்வத்தோடு வந்து அவர்களை சந்தித்தார்கள். அதற்கு காரணம் அவர் எழுப்பிய ஒரே கேள்விதான், who am I? ஒரே கேள்வி, who am I? நான் யார்? அதன் விளைவாக நீங்கள் பார்த்தால் மொத்தமாக 3 கேள்விகளை ரமணர் வைக்கிறார். who am I? why am I? how am I? who am I? நான் யார்? why am I? நான் ஏன் இந்த மண்ணுக்கு வந்தேன்? how am I? நான் எத்தன்மை உள்ளவனாக இருக்கிறேன்? இந்த 3 கேள்விகளுக்கும் விடை தேடுவதற்கு உங்களுக்கு உள்ளே நீங்கள் சென்றாக வேண்டும். இப்பொழுது வானத்தில் இருக்கக்கூடிய நிலவை நீங்கள் நீர்நிலையில் இருக்கின்ற பிம்பத்தை பார்ப்பதன் மூலம் அடைந்துவிட முடியாது. வானத்தில் உள்ள நிலவை அடைய வேண்டுமென்றால் வானம் நோக்கி செல்ல வேண்டுமே தவிர நீர்நிலையில் தெரிகிற அதனுடைய பிம்பத்தை தொடுவதனால் நீங்கள் நிலவை தொட்டு விட்டதாக பொருள் இல்லை. இப்பொழுது பால் உங்களுக்கு தேவைப்படுகிறது என்றால் பசுவினுடைய மடிக்காம்பை நீங்கள் வருடி கொடுக்க வேண்டுமே தவிர கொம்புகளை வருடுவதனாலே பால் கிடைக்காது. அதே போன்றுதான் நீங்கள் வெளியே தேடுவதனால் இந்த 3 கேள்விக்கும் விடை கிடைக்காது. இந்த 3 கேள்வியும் மிக முக்கியமானவை. who am I? why am I? how am I? இந்த 3 கேள்விகளுக்கும் நீங்கள் உள்ளே தான் செல்ல வேண்டும். இப்பொழுது சாக்ரட்டிஸ் சொல்கின்ற ஒன்றை நீங்கள் பாருங்கள். தற்சோதனை என்பது மிக முக்கியம் என்கிறார்.
பரிசோதிக்கப்படாத வாழ்க்கை வாழ தகுதியற்றது என்றும் சொல்கிறார். நம்முடைய முன்னோர்கள் வேதகாலத்து ரிஷிகளிலே இருந்து நீங்கள் பார்த்தால் அவர்கள் தங்களுக்கு உள்ளே தான் சென்றிருக்கிறார்கள். அவர்கள் தங்களுக்கு உள்ளே சென்றதன் மூலமாகத்தான் பல்வேறு அனுபூதி நிலைகளை பெற்று வாழ்வியல் பேருண்மைகளை இந்த மண்ணுக்கு வழங்கிவிட்டு விடைபெற்று கொண்டார்கள். உள்ளே செல்லுவதற்கு மிக முக்கியமானது என்ன? தியானம். தியானம் என்பதன் மூலமாகத்தான் உங்களுக்கு உள்ளே செல்ல முடியும் என்பதை உலகத்திற்கே கண்டெடுத்து வழங்கிய பெருமை இந்த மண்ணுக்கு மட்டும்தான் உரியது. தியானம் என்பது ரிஷிகள் காலத்திலே இருந்து தொடங்குகிறது. அது புத்தருடைய காலத்தில் இன்னும் மிகப்பெரிய அளவுக்கு பாதிப்பை கொண்டு வந்து சேர்த்தது. எனவே தியானத்தின் மூலமாக நமக்குள்ளே சென்று நம்மை நாம் அறிய வேண்டும். அப்படி அறிவதுதான் மிக முக்கியமானது. சான்றாக நான் உங்களுக்கு எளிதில் புரிகிறாற்போல் சொல்கிறேன். இப்பொழுது மளிகை கடை இருக்கிறது என்று வைத்துக் கொள்ளுங்கள். அந்த மளிகை கடையில் வியாபாரம் நடக்கிறது. 30 நாட்களும் மளிகை கடை இரவு 10 மணிக்கு சரியாக மூடப்பட்டு விடும். அதற்கு பிறகு வெளியே இருக்கிற விளக்கும் அணைக்கப்படும். அவர் பூட்டி விட்டு போய்விடுவார். ஆனால் மாதத்தில் ஒரு நாள் வெளியே எரிகிற விளக்கை அணைத்து விடுவார். அந்த வியாபாரி அந்த மளிகை கடைக்கு உள்ளே இருப்பார். உள்ளே விளக்குகள் எல்லாம் எரியும். அவர் உட்கார்ந்து கொண்டு என்ன செய்கிறார் என்று பார்த்தால் அதுதான் ஸ்டாக் டேக்கிங் என்கிறோம். என்னென்ன பொருள்களை நாம் புதிதாக வாங்கி அந்த வாங்கிய புதிதாக வந்து சேர்ந்த பொருள்கள் வேக வேகமாக விற்றிருக்கின்றனவா, நமக்கு இவற்றின் மூலமாக வருவாய் கூடி இருக்கிறதா என்று ஒரு பக்கம் கணக்கெடுப்பார். இன்னொரு பக்கம் விற்கும் என்று நினைத்து நாம் வாங்கிய பொருள்களில் எவையெல்லாம் தேங்கிவிட்டன, எவையெல்லாம் நமக்கு நட்டத்தை தருகின்றன என்பதை இன்னொரு பட்டியல் அவர் போடுவார். வேக வேகமாக விற்பனையாகி அதிக வருவாயை தேடி கொடுத்த பொருளை அடுத்த முறை கூடுதலாக வாங்குவார். விற்காமல் தேங்கி நட்டத்தை உருவாக்கிவிட்ட பொருள்களை அடுத்த முறை வாங்காமல் தவிர்த்து விடுகிறார். எனவே ஒரு மளிகை கடை வியாபாரி வணிகத்தில் வெற்றி பெறுவதற்கு கூட மாதத்திற்கு ஒரு முறை அவர் ஸ்டாக் டேக்கிங் எடுக்கிறார். ஆனால் மனிதர்களாக இந்த மண்ணில் வந்து சேர்ந்திருக்கிற நாம் நம்முடைய வாழ்வில் நாம் வெற்றி பெறுவதற்கு என்றாவது ஒரு நாள் நமக்குள்ளே சென்று நாம் ஸ்டாக் டேக்கிங் செய்திருக்கிறோமா? அதுதான் முக்கியமானது. எனவே நமக்குள்ளே செல்ல வேண்டும். நமக்குள் சென்று உள்நோக்கி பார்க்கிற போதுதான் நம்முடைய பலம் எது என்பதும் முதலில் தெரியும். நம்முடைய பலவீனம் எது என்பதும் பிறகு நமக்கு புரியும். இதுதான் என்னுடைய பலம் என்றால் அந்த பலத்தை பெருக்குவதற்கான வழிமுறைகளை நான் மேற்கொள்ளலாம். இது என் பலவீனம் என்று தெரிந்துவிட்டால் அந்த பலவீனத்திலிருந்து விடுபட்டு விலகி நிற்பதற்கான வழிமுறைகளை நான் கண்டெடுக்கலாம். எனவே என்னுள் நான் சென்று என்னுள் இருக்கக்கூடிய பலம் எது என்று கண்டெடுத்து அந்த பலத்தை பெருக்கிக் கொள்ளவும், என்னுள் ஏதாவது பலவீனம் இருந்தால் அந்த பலவீனத்தை முற்றாக வெளித்தள்ளவும் அடித்தளமாக அமைவதுதான் இந்த உள்முகமாக செல்வது. அதைத்தான் அகத்தவம். அழகா சொன்னீங்க. அகத்தவம் என்பது மட்டுமல்ல, நீங்கள் சொல்வதுதான் சரியானது. அகத்தாய்வு, அகத்தை ஆய்வு செய்வது. ஆக ஒரு மனிதன் தன் வாழ்வில் தான் யார் என்பதை அறிந்து கொள்வது மிக மிக முக்கியமானது. அப்படி அறிந்து கொள்வதற்காகத்தான் நம்முடைய முன்னோர்கள் கண்டெடுத்தது இந்த தியானம் என்கின்ற ஒரு நெறிமுறை. அந்த தியானத்தில் நாம் ஈடுபட வேண்டும். நாம் ஒரு நாளில் ஒரு 20 நிமிடமாவது தனியாக அமர்ந்து நமக்குள் நாம் சென்று நம்மை நாம் கண்டெடுக்கக்கூடிய முயற்சியில் ஈடுபடுகிற பொழுது அதனுடைய நல்ல பலன்களை நம்மாலேயே காலப்போக்கில் உணர முடியும். அதைத்தான் ஐயா ரமணர் கூட திரும்பி அகம் தனை தினம் அகக்கண்கான் தெரியும் என்றனை என் அருணாச்சலா என்ற அந்த தியானத்தின் வலிமையை வெகு அழகாக உணர்த்தியிருக்கிறார். நீங்களும் ரொம்ப ஒரு சின்ன சிம்பிள் கொஸ்டினுக்கு இவ்வளவு அழகான ஒரு தெளிவான விளக்கம் கொடுத்துருக்கீங்க. இந்த தியானம்ங்கிறது ரொம்ப அவசியங்கிறதையும் வலியுறுத்திருக்கீங்க. அடுத்த என்னுடைய வினா என்னன்னா, இப்போது வாழ்க்கை என்று இருந்தால் சிக்கல்களோ பிரச்சனைகளோ இல்லாத மனிதர்களே கிடையாது. ஒரு பெரும் பணக்காரனாக இருந்தாலும் சரி அல்லது பரம ஏழையாக இருந்தாலும் சரி, அவரவர் வாழ்க்கை தகுதிக்கு ஏற்றாற் போன்று
அவர்களுடைய வாழ்க்கையில் சிக்கல்களும் பிரச்சனைகளும் வந்து கொண்டும் போய்கொண்டும் தான் இருக்கும். அப்படி சிக்கல்கள் ஏற்பட்டால் அதிலிருந்து விடுபடுவதற்கான வழிமுறைகள் என்ன, சிக்கலற்ற வாழ்க்கையை அடைவதற்கான வழிமுறைகள் என்ன என்று விளக்க முடியுமா? நீங்கள் சொல்லும் பொழுது எனக்கு புத்தருடைய வாழ்வில் நிகழ்ந்த ஒரு சம்பவம் தான் நினைவுக்கு வருகிறது. ஒரு நாள் ஒரு விவசாயி புத்தரை சந்திக்கிறான். சந்தித்தவன், ஐயா, எனக்கு ஏராளமான பிரச்சனைகள் இருக்கின்றன, என் வாழ்க்கை முழுவதுமே பிரச்சனைகள் மயமாகிவிட்டன, இவற்றிலிருந்து விடுபடுவது எப்படி என்று புரியாமல் நான் தவிக்கிறேன், அதற்கு ஒரு வழி சொல்லுங்களேன் என்று அவன் கேட்கிறான். புத்தர் சொன்னார், முதலில் உன்னுடைய பிரச்சனைகள் எல்லாம் எவை, அவற்றை எனக்கு பட்டியலிட்டு சொல் என்றார். அவன் 83 பிரச்சனைகளை சொன்னான் வரிசையாக. உடனே புத்தர் சிரித்து கொண்டே சொன்னார், உன்னுடைய 83வது பிரச்சனைக்கு நீ விடை கண்டுவிட்டால் மற்ற பிரச்சனைகளுக்கு தானாகவே விடை வந்து சேர்ந்து விடும் என்றார். வேறொன்றுமில்லை, அவன் சொன்ன 83 பிரச்சனைகளில் 83வது பிரச்சனை, பிரச்சனைகளே இல்லாமல் நான் வாழ வேண்டும், அதற்கு என்ன வழி என்பதுதான் அந்த 83வதாக அவன் வைக்கிற கேள்வி. பிரச்சனைகளே இல்லாமல் ஒரு வாழ்க்கை கிடையாது என்பதை நீ உணர்ந்து கொண்டால் மற்ற 82 பிரச்சனைகளும் உனக்கு பிரச்சனைகளே இல்லை என்றார் புத்தர். எனவே பிரச்சனைகள் இல்லாமல் வாழ்க்கை என்பது வாய்க்க சாத்தியம் இல்லை. ஆனால் இந்த பிரச்சனைகளிலிருந்து நாம் எப்படி கடந்து செல்வது என்பது மிக முக்கியமானது. அதற்கு ஒரு அழகான கற்பனை கதை உண்டு, அதை உங்களோடு நான் பகிர்ந்து கொள்கிறேன். ஒரு நாள் சொர்க்கத்திலிருந்து மூவருக்கு அழைப்பு வந்து சேர்ந்தது. அந்த மூவரில் ஒருவர் சென், ஒருவர் ஜெயின், ஒருவர் சூஃபி. ஒருவர் ஜென், ஒருவர் ஜெயின், ஒருவர் சூஃபி. மூவருக்கும் சொர்க்கத்திற்கு வரும்படி அழைப்பு வந்து சேர்ந்தது. மூவரும் சென்றார்கள். மூவருக்கும் தங்க நாற்காலிகள் வரிசையாக போடப்பட்டன. மூவரும் அவற்றில் அமர்ந்தார்கள். முதலில் ஜெயின் அமர்ந்தார், சமணர். அடுத்து ஜென், புத்த மதத்தின் ஒரு பிரிவாக இருக்கிறது இந்த ஜென் தத்துவம், அதை தாங்கிய மனிதர் அமர்ந்தார். அதற்கடுத்து இஸ்லாமிய சித்தர் மரபில் வரக்கூடியவர்கள் தான் சூஃபிக்கள் என்பார்கள். அந்த சூஃபி ஞானி அமர்ந்திருந்தார். மூவரும் அமர்ந்திருக்கிறார்கள். ஒரு அழகிய இளம் தேவதை அழகான ஒரு தங்கத்தட்டில் 3 தங்க கோப்பைகளில் ஒரு ரசத்தை ஊற்றி கொண்டு வருகிறாள். கொண்டு வந்து முதலில் அவள் இந்த சமணருக்கு முன்னால் நிற்கிறாள், ஜெயினுக்கு முன்னால். அருளாளரே, இந்த கோப்பையில் இருப்பது ஜீவரசம். இந்த ஜீவரசத்தை அன்பு கூர்ந்து நீங்கள் பருகுங்கள் என்கிறார். உடனே ஜெயின் சொல்கிறார், அப்பாலே போ, இதை பருகுவதனால் என்ன கிடைக்கும்? கசப்பை தவிர வேறு எதுவுமே கிடைக்காது. பிறப்பில் துக்கம், இறப்பில் துக்கம், வாழ்க்கை முழுவதும் துக்கம், கிடைக்கக்கூடிய எல்லா அனுபவங்களின் அடிப்படையிலும் துக்கம். இன்பம் என்று எவற்றை நாம் நினைக்கிறோமோ அந்த இன்பத்தை நாம் அடைகிற பொழுதும் முடிவாக வந்து சேருவதும் துக்கம். எனவே துக்கம் துக்கம் துக்கமயமானது தான் மனித வாழ்க்கை. எல்லாம் கசப்பானவை. இதில் நினைந்து பார்த்து மகிழ்ச்சி அடைவதற்கு ஒன்றுமில்லை. இந்த ரசத்தை நான் பருகுவதன் மூலமும் கசப்பைத்தான் அடைவேன். அதனால் அந்த கசப்பு எனக்கு அவசியமில்லை, அப்பாலே போ என்று சொன்னார். பக்கத்தில் இருக்கக்கூடிய ஜென் பார்க்கிறார். அவரை பார்த்துவிட்டு இந்த பெண்ணை பார்க்கிறார். இந்த பெண் இப்பொழுது ஜெயினை விட்டு ஜென்னுக்கு முன்னாலே வந்து அமைதி சூழ்ந்த நிலையில் இருக்கக்கூடிய சென் ஞானி அவர்களே, நீங்களாவது இந்த ஜீவரசத்தை பருகுவீர்களா என்கிறார். அவர் உடனே என்ன செய்தார், அந்த கோப்பையை வாங்கி கொண்டார். எடுத்து கொஞ்சம் பருகினார்.
பருகிவிட்டு மீண்டும் திரும்ப கொடுத்து விட்டார். அந்த பெண் கேட்டால், என்ன முழுவதும் குடிக்கவில்லை, திரும்ப கொடுத்து விட்டீர்களே என்று. உடனே அவர் சொல்கிறார், இந்த ஜெயின் ஒன்றை பருகாமலேயே ஒரு முடிவுக்கு வந்து அது கசக்கும் என்று புறம் தள்ளினாரே, அது தவறு. ஒன்றை அனுபவிக்கிற போதுதான் அனுபவிக்கும் நிலையில் அதன் மூலம் நமக்கு நன்மையா தீமையா என்று உணர முடியும். அப்படி உணரும் நிலையிலே தான் ஏற்பதா மறுப்பதா என்ற முடிவுக்கும் வர முடியும். அனுபவத்திற்குள்ளேயே செல்லாமல் இது கசக்கும் என்று முதலிலேயே முடிவெடுத்து விடுவது மிக மோசமானது. எனவே இந்த ஜெயின் செய்தது தவறு. நான் எடுத்து குடிக்க பார்த்தேன், ஓரளவு பருகினேன். இந்த ஜெயின் சொன்னாரே எல்லாமே கசப்பு தான் என்று, உண்மையிலேயே இது கசக்கிறது. ஆனால் அனுபவிக்காமலேயே நிராகரிப்பது தவறு. நான் இதை அனுபவித்து பார்க்கிற பொழுது இது கசக்கிறது என்று தெரிந்தது, அதனால் நான் தவிர்த்து விட்டேன் என்று சொன்னார். அதற்கு பிறகு இந்த பெண் இவருக்கு பக்கத்தில் அமர்ந்திருக்கிற சூஃபி ஞானியிடம் போய் நின்றாள். அன்பே வடிவானவரே, நீங்களாவது இந்த வாழ்க்கை என்னும் ஜீவரசத்தை பருகுவீர்களா என்று கேட்டாள். அவர் மலர்ந்த முகத்தோடு அந்த தேவதை கொடுத்த பொற்கிண்ணத்தை கை நீட்டி வாங்கினார். வாங்கி அதை பருகத் தொடங்கினார். முழுவதும் பருகி முடித்த பிறகு வெற்று கோப்பையை அந்த பெண்ணிடம் திரும்ப கொடுத்தார். கொடுத்துவிட்டு இந்த 2 பேரையும் பார்த்து சொல்கிறார், ஜெயின், ஒன்றை அனுபவிக்காமலேயே நீங்களாக முதலில் ஒரு முடிவுக்கு வந்து நிராகரிக்கிறீர்களே, அது தவறு. இந்த ஜென் ஒன்றை அனுபவிக்கிற நிலையிலேயே பாதியில் அதை நிராகரித்து விடுகிறாரே, அதுவும் தவறு. வாழ்க்கை என்பது இன்பமும் துன்பமும் 2 கலந்தது என்பதை முதலில் நாம் புரிந்து கொள்ள வேண்டும். எனவே இந்த வாழ்க்கை என்னும் ஜீவரசத்தில் இன்பமும் துன்பமும் 2 கலந்துதான் இருக்கும். இந்த 2ஐயும் அப்படியே ஏற்றுக்கொள்ளுகிற மனப்பக்குவம் நமக்கு வந்துவிட்டால் இந்த வாழ்வு எந்த சிக்கலையும் நமக்கு வழங்க முடியாது. இவற்றிலிருந்து நாம் இயல்பாக கடந்து சென்று கொண்டே இருக்கலாம் என்று சொன்னார். இது ஒரு சாதாரண கற்பனை கதை தான். இதன் மூலம் என்ன தெரிகிறது? வாழ்க்கை என்னும் ஜீவரசம் இன்பச் சுவையும் துன்பச் சுவையும் கலந்ததுதான். ஆனாலும் 2 சுவைகளை நாம் தனித்தனியாக பிரித்து பார்க்க வாய்ப்பே கிடையாது என்ற நிலையில் அதை அப்படியே ஏற்று இயல்பாக நாம் நம்முடைய பயணத்தை நடத்த வேண்டும் என்கிறார். அதனால் சிக்கலற்ற ஒரு வாழ்வு என்றால் வருவதை இயல்பாக ஏற்றுக்கொண்டு பின்பு அதிலிருந்து நாம் கடந்து செல்ல வேண்டும் என்பதுதான் முக்கியம். இதற்கு நீங்கள் பார்த்தீர்கள்னால் புத்தர் ஒரு 5 நிலைகளை சொல்கிறார். சிக்கலற்ற வாழ்வு உனக்கு வாய்க்க வேண்டும் என்றால் இந்த 5 நிலைகளை நீ கடைபிடிக்க வேண்டும் என்கிறார். மிக முக்கியமானது. அதற்கு புத்தர் வழங்கக்கூடிய பெயர் உபக்தா என்கிறார். இந்த உபக்தா என்பது அந்த 5 நிலைகள் என்ன என்றால், முதலில் எதன் மீதும் அதீதமான பற்று வைக்காதே. அதீத பற்றை நீ வைக்கிற பொழுதே உன் வாழ்க்கை சிக்கலாம். ஆனால் எதன் மீதும் அதீதமான பற்று வைக்காதே. அடுத்து, உன் உள்ளத்துள் எழக்கூடிய எண்ணங்களை எதிர்த்து நீ போராடாதே. உன் உள்ளத்தில் எத்தனையோ வகையான எண்ணங்கள் எழும். ஒவ்வொரு எண்ணத்திற்கும் எதிராக நீ போராடாதே. அந்த எண்ணங்களை நீ தவிர்த்து விட்டு செல், அவற்றோடு எதிர்த்து நிற்காதே என்கிறார். 3வது மிக முக்கியமானது, ஒன்றின் மீது அளவுக்கு மீறிய ஈடுபாடு கொள்ளாதே. மிக அதிகமான ஈடுபாட்டை ஒன்றின் மீது, ஒரு பொருளின் மீதோ ஒரு உறவின் மீதோ ஒரு உயிரின் மீதோ நீ வைக்கிற பொழுது நிச்சயமாக சிக்கலுக்குள்ளே நீ விழுந்து விடுகிறாய். அதனால் எந்த ஒன்றின் மீதும் அதிகமான ஈடுபாடு கொள்ளாதே. 3வது. 4வது, உன் நெஞ்சுக்குள் படர்ந்து கிடக்கிற ஞாபக வேர்களை எல்லாம் அறுத்து எறி.
என்றால் நாம் பல பேர் கடந்த கால நினைவுகளிலேயே மூழ்கி 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 வாழ்வே கசப்பு மயமானது என்று கண்ணீர் விடுகிற நிலையிலே தான் காலத்தை கடத்துகிறோம். எனவே நெஞ்சம் முழுவதும் இருக்கக்கூடிய ஞாபக வேர்கள், அந்த வேர்கள் முழுவதை அறுத்து எரிந்து விடு என்கிறார். ஐந்தாவதாக, ஒன்றை நீ சார்ந்தும் இன்னொன்றை நீ எதிர்த்தும் நிற்கக்கூடிய நிலையிலே இருந்து விடுபட்டு நடுப்பாதையில் நட. இந்த 5 நிலைகளை நீ பின்பற்றினால் உன் வாழ்வில் சிக்கல்கள் வருவதற்கு வாய்ப்பு கிடையாது. இதற்கு பெயர் தான் உபக்தா. எனவே புத்தர் சொன்ன உபக்தாவை நாம் பின்பற்ற முயலலாம். ரொம்ப அருமையான விளக்கம் ஐயா. இப்போ அடுத்த கேள்வி என்னதுன்னா, இப்போ ஒவ்வொரு மனிதனை மற்றவர்களிடமிருந்து பிரித்து காட்டுவது அவனுக்குள் இருக்கின்ற அந்த ஆணவம் என்கின்ற குணம்தான். அதே சமயம் புராண இதிகாசங்களில் கூட நம்ம நிறைய ஆணவத்தால் அழிந்தவர்களை பற்றிய கதைகளை படித்திருக்கின்றோம். நம் வாழ்க்கையில் நாம் விடுகின்ற ஒவ்வொரு சொட்டு கண்ணீருக்கு பின்னும் இருப்பதும் நமக்குள் இருக்கின்ற அந்த ஆணவம் தான். ஆணவம் அழிவை தரும், அடக்கம் உயர்வை தரும் என்பது தெரிந்தும் கூட பலர் ஆணவத்தோடு இருக்கிறார்கள். இந்த ஆணவத்திலிருந்து விடுபடுவது எப்படி? இந்த ஆணவத்தை வெல்வது எப்படி? இதுவும் ஒரு நல்ல கேள்விதான். அதாவது சிந்தனைக்குரிய கேள்வி. ஒவ்வொருவனுடைய மனதுக்குள்ளேயும் 2 மனம் இருக்கிறது. உங்களுக்குள்ளேயும் சரி, எனக்குள்ளேயும் சரி, ஒவ்வொருவருக்குள்ளும் 2 மனங்கள் இருக்கின்றன. ஒரு மனத்திற்கு பெயர் காஸ்மிக் மைண்ட் என்பார்கள், பிரபஞ்ச மனம். இன்னொரு மனத்துக்கு பெயர் லௌகீக மனம், மேன்மேடு மைண்ட். மனிதனே தன்னளவில் உருவாக்கி கொள்ளுகிற மனம். ஒன்று இயற்கையாக உங்களுக்குள் வந்து வாய்க்கிற பிரபஞ்ச மனம், காஸ்மிக் மைண்டு. இன்னொன்று உங்கள் வாழ்வில் நீங்களாகவே உருவாக்கி கொள்ளக்கூடிய மேன்மேட் மைண்டு. லௌகீகம் என்பது வாழ்வியல் சார்ந்தது தான். இந்த 2 மனங்கள் உங்களுக்குள்ளே இருக்கின்றன, ஒவ்வொருவருக்குள்ளேயும் இருக்கின்றன. இந்த 2 மனங்களில் காஸ்மிக் மைண்ட் என்று சொல்லப்படுகிற அந்த பிரபஞ்ச மனம் ஆன்மநேயம் சார்ந்தது. பிரபஞ்ச மனம் முழுவதுமே ஆன்மநேயம் மட்டும்தான் இருக்கும், அன்பு மட்டும்தான் இருக்கும். அது அன்பு சார்ந்தது தானே ஆன்மநேயம். எனவே பிரபஞ்ச மனம் ஆன்மநேயம் சார்ந்தது. இந்த மேன்மேடு மைண்ட் என்று சொல்லப்படுகிற லௌகீக மனம், இந்த லௌகீக மனம் அதுதான் ஆணவம், கோபம், காமம் போன்ற பல்வேறு நிலைகளை தனக்குள்ளே வளர்த்தெடுக்கும். லௌகீக மனம்தான் இந்த ஆணவத்தையும், கோபத்தையும், காமத்தையும், இன்னும் இது போன்ற மற்ற குற்றங்களையும் உள்ளுக்குள்ளே வளர்த்தெடுக்கும். ஆக உங்களுக்குள் 2 மனம் இருக்கிறது. ஒன்று பிரபஞ்ச மனம், தூய்மையானது, அன்புமயமானது. இன்னொன்று உங்களால் உருவாக்கப்பட்ட லௌகீக மனம், தூய்மை அற்றது, குறைகளை கொண்டது. இந்த 2ம் உங்களுக்குள் இருக்கின்றது, மனிதர்களுக்குள் இருக்கின்றது. சூரியனை மேகம் மூடுவது போல இந்த பிரபஞ்ச மனத்தை இந்த மேன்மேடு மைண்ட் என்று சொல்கிற லௌகீக மனம் மூடிவிடுகிறது. மேகம் மூடுகிற பொழுது சூரியன் தெரியாது இல்லையா? அந்த சூரியனை தற்காலிகமாகத்தான், சூரியனை மேகம் மறைப்பது போன்று பிரபஞ்ச மனத்தை லௌகீக மனம் மறைக்கிறது. இந்த லௌகீக மனம்தான் ஆணவம். அந்த ஆணவம் என்பது வடமொழியில் சகஜ மலம் என்று சொல்லப்படுகிறது. காரணம், நாம் தாயின் கருவில் பிறக்கிற பொழுதே நம்மோடு சேர்ந்து பிறக்கக்கூடியது தான் அந்த ஆணவம். ஆணவம் இருக்கிறதே, அது தாயின் கருவில் நாம் பிறக்கிற அந்த தருணத்திலேயே நம்மோடு சேர்ந்து பிறக்கிறது. எனவே மலம் என்றால் தமிழில் குற்றம், சகஜம் என்றால் இயல்பு, இயல்பாக அமைந்து விட்ட குற்றம் அது. அந்த ஆணவ
தின்னுடைய பிடியில் இருப்பது தான் லௌகீக மனம். இது என்ன செய்யும்? உங்களை கடுமையாக அலைக்கழிக்கும். ஆணவ மனம் அதன் போக்கில் ஓடி ஆடி பிறகு ஒரு கட்டத்தில் களைத்து ஓய்ந்து விடுகிற நிலையில்தான் பிரபஞ்ச மனம் செயற்படத் தொடங்கும். சூரியனை மறைத்திருக்கக்கூடிய மேகம் தற்காலிகமானது. மேகம் விலகிய பின்பு சூரியன் தெரிவது போல உங்களுக்குள் இருந்து உங்களை அலைக்கழிக்கக்கூடிய இந்த ஆணவம் ஒரு கட்டத்தில் உங்களை அலைக்கழித்து ஆடி ஓடி ஓய்ந்து களைத்து விழுகிற நிலையில் பிரபஞ்ச மனம் செயற்பட தொடங்கும். இந்த இரண்டையும் நாம் முதலில் புரிந்து கொள்ள வேண்டும். இந்த ஆணவத்தை எப்படி அடக்குவது? ஆணவத்தை அடக்குவதும் அடக்கத்தை மேன்மைப்படுத்துவதும் மனப்பயிற்சியின் மூலம்தான் செய்ய முடியும். வேறு எதனாலும் முடியாது. ஆணவத்தை முழுமையாக நீங்கள் அகற்ற வேண்டும், அடக்கத்தை முழுமையாக நீங்கள் போற்ற வேண்டும் என்றால் உங்களுக்குள் மனப்பயிற்சி நடந்தாக வேண்டும். எப்படி அது நடக்க முடியும்? நான் செய்தேன், நான் செய்கிறேன், நான் செய்வேன் என்று நான் 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 என்று உணர்வு உங்களுக்குள் இருக்கிற வரையில் ஆணவம் தலைவிரித்து ஆடும். ஆணவம் தலைவிரித்து ஆடும். எப்பொழுது நான் செய்தேன், நான் செய்கிறேன், நான் செய்வேன் என்ற நிலை வருகிற போது. ஆனால் இந்த தலைவிரித்து ஆடக்கூடிய இந்த ஆணவத்திற்கு பெயர்தான் நீங்கள் ஈகோ என்று ஆங்கிலத்தில் சொல்கிறார், தன் அகங்காரம். இதை எப்படி ஒடுக்குவது? இதை ஒடுக்க வேண்டுமென்றால் எல்லாம் மாயை என்ற சிந்தனை உங்களுக்குள் உருவாக வேண்டும். அதைத்தான் சென்ஸ் ஆஃப் நத்திங்னஸ் என்கிறார். சென்ஸ் ஆஃப் நத்திங்னஸ் என்றால் எல்லாம் மாயை, எதுவுமே உண்மையானதல்ல, எதுவுமே நிலையானதல்ல என்று நீ நினைக்க வேண்டும். அப்படி நினைக்கிற அந்த நிலையிலே தான் இந்த ஆணவத்திலிருந்து நீ விடுபட முடியும். ஒன்று. நீங்கள் இன்னொன்றும் நீங்கள் பார்க்க வேண்டும். இந்த ஆணவத்திலிருந்து நீங்கள் முழுமையாக விடுபட்டு வெளியே வர வேண்டும் என்கிற பொழுது எல்லாம் மாயை என்று நினைக்கிற மனம் வர வேண்டும். அதற்கு என்ன செய்ய வேண்டும்? நான் செய்தேன், நான் செய்கிறேன், நான் செய்வேன் என்ற நிலையிலிருந்து விடுபட்டு செய்பவன் நான் என்ற இடத்தில் இருந்து செய்விக்கப்படுபவன் நான் என்ற இடத்திற்கு நாம் சேர வேண்டும். இதை நான் செய்யவில்லை, செய்விக்கப்படுகிறேன். ஆட்டுவித்தால் யாரொருவர் ஆடாதாரோ என்பது அதுதான் அப்பர் வாக்கு. இங்கே செய்விக்கப்படுவது என்பது தான். அதனால தான் என் செயலால் ஆவது யாதொன்றும் இல்லை, இனி தெய்வமே உன் செயலே என்று உணரப் பெற்றேன் என்று பட்டினத்தார் பாடுகிறார். என் செயல் என் செயல் என்று நினைக்கிற போது ஆணவம் உங்களுக்குள் இருக்கத்தான் செய்யும். இது என் செயல் அல்ல, நான் செய்விக்கப்படுகிறேன் என்ற நிலைக்கு நீங்கள் வருகிற பொழுது உங்களுடைய ஆணவம் ஒடுங்க தொடங்கும். அதனால ஆணவம் என்பது ஒரு ஈகோ. அந்த ஈகோவிலிருந்து நீங்கள் விடுபட வேண்டும் என்றால் எந்த மன உணர்வை திரும்ப திரும்ப உள்ளுக்குள்ளே கொண்டு போக வேண்டும்? சென்ஸ் ஆஃப் நத்திங்னஸ், எல்லாம் மாயை என்ற உணர்வு உங்களுக்கு உள்ளே திரும்ப 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 சேர வேண்டும். உங்கள் மனோபாவம் அதற்கேற்றாற்போல் மாற வேண்டும். எல்லாமே மாயை தான். இதில் என்ன நான் செய்வது? இன்றிருக்கும் நான் நாளை இருக்க வாய்ப்பில்லை என்ற நிலையில் எல்லாமே மாயை தான் என்ற அந்த சென்ஸ் ஆஃப் நத்திங்னஸ் உங்களுக்குள் ஊறிவிட்டால் ஆணவத்திலிருந்து நீங்கள் விடுபட்டு விட முடியும். நீங்கள் முதல்ல சொன்னீங்க டவுட் இதில் என்னன்னா காஸ்மிக் மைண்டுன்னு சொன்னீங்க. அது ஆன்மீக நேயத்தோடு தொடர்புடையது. அதை மறைப்பது இந்த மேன்மேடு மைண்டுனால தான் அது மறைக்கப்படுது. அப்போ என்னை பொறுத்த வரைக்கும் நான் எப்படி புரிஞ்சுக்கிட்டேன்னா, இந்த ஆணவம் தான் ஆத்மாங்கிற அந்த ஆன்ம நேயத்தை மறைக்கக்கூடிய ஒரு இரும்பு வேலி மாதிரி இருக்கும். அதை உடைச்சாதான் நம்ம அந்த ஆன்ம நேயத்தோட கலக்க முடியும் அப்படின்னு கூட நம்ம எடுத்துக்கலாம். உண்மைதான். ஆணவம் தான் தடைச்சுவர். உங்களை ஞான நிலையை அடைய முடியாத அளவுக்கு, வாழ்வின் பேருண்மைகளை புரிந்து கொண்டு நீங்கள் மெய்ஞானத்தை எட்ட முடியாத அளவுக்கு
உங்களுக்குள் எழுப்பப்பட்டிருக்கின்ற மிகப்பெரிய தடைச்சுவர் தான் அந்த ஆணவம். அந்த தடைச்சுவர் தகர்க்கப்பட்டால் ஒழிய உங்களுக்கு உண்மையாகவே ஒரு மேலான சிந்தனைகளும் மேன்மையான நோக்கங்களும் உன்னதம் நோக்கிய வாழ்வியல் முறைகளும் அவ்வளவு எளிதாக வாய்க்காது. அதனால் அது தடைச்சுவர் தான். அந்த தடைச்சுவர் தகர்க்கப்பட வேண்டும்.